புதிய தலைமுறையின் கற்க கசரற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பல காலமாக ஒரே மாதிரியான படிப்புகளை அனைவரும் தேர்வு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா காலத்தின் நவீன வளர்ச்சிக்கு ஏற்ப புது புது படிப்புகளும் வந்துட்டு தான் இருக்கு. அதுல ஒண்ணுதான் மாணவர்களிடையே ஆர்வத்தை தூண்டும் பிளாஸ்டிக் துறை சார்ந்த படிப்புகள். துறை சார்ந்துள்ள படிப்புகள், வேலை வாய்ப்புகள் குறித்தெல்லாம் நம்ம பேச போறோம். பேசுவதற்காக அரங்கத்தில் நம்மோடு சிப்பெட் கல்லூரியின் முதல்வர் சையத் அமானுல்லா நம்ம கூட இருக்கிறாங்க. சார் வணக்கம். வணக்கம். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். சார், இந்த பிளாஸ்டிக் டெக்னாலஜி அப்படின்னா இதுக்கு ரொம்ப வருஷமாவே இந்த கோர்சஸ் இருந்தாலுமே கூட மாணவர்கள் கிட்ட இந்த கோர்ஸோட ஒரு வரவேற்பு எப்படி இருக்கு? ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு மாணவர்கள் சேர்றாங்க இந்த கோர்சஸ்ல? நம்ம சிப்பெட் சென்னை. ஸோ சிப்பெட் வந்து ஒரு பழைய இன்ஸ்டிடியூட்டு. இது வந்து 9608 1968 எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இந்த மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னென்னா, இந்த சிப்பெட்டு இண்டஸ்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா பிளாஸ்டிக் டெக்னாலஜி சம்மந்தமாக மேன் பவர் டெவலப்மெண்ட், அதுதான் மெயின் இஷ்யூ. அந்த ட்ரைனிங்கு இது வந்து சிப்பெட்டில் இப்போ டிப்ளமா லெவலில் கோர்சஸ் இருக்குது, பிடெக் லெவல், பிஇ லெவல் கோர்சஸ் இருக்குது, பிஇ பிடெக், எம்டெக் இருக்குது, இந்த பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. நிறைய மக்களுக்கு தெரியாது பிளாஸ்டிக் டெக்னாலஜினா இது புது பிரான்ச்சு, இதில் போனால் எப்படி இருக்கும் கரியர் அந்த மாதிரி. இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச்சு. இங்கே இதில் படிச்சாச்சுன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்தியாவிலன்னு இருக்குது, அப்ராடு போய் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம், ஜாப் பண்ணலாம். இப்போ பிளாஸ்டிக்ஸ் இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரி, எக்ஸாம்பிள் ஆட்டோமொபைல்னே பார்த்தாச்சுன்னா நமக்கு 40% பிளாஸ்டிக்ஸ் தான் இருக்குது. ஸோ ஜென்ரலி அந்த மக்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. ஸோ அதனால இந்த பிளாஸ்டிக் டெக்னாலஜி பற்றி டுடே நம்ம பேசிக்கலாம். ஓகே சார், நம்ம என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது, பிஹெச்டி இல்லாமல் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருக்கா என்பதை பற்றிலாம் நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். அதுக்கு முன்னாடி +2 முடித்த மாணவர்கள் சில சந்தேகங்களை கேட்டிருக்காங்க இந்த பிளாஸ்டிக் படிப்புகள் சார்ந்து. அதை நம்ம பிறகு பார்க்கலாம். இதில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கா சார்? இப்போது இந்த சிப்பெட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எத்தனை இடங்கள்ல இருக்குது? அது இல்லாமல் சென்னையில் இருக்குது, அந்த மதுரையில் இருக்குது. ஓகே, ஆனால் மதுரையில் சென்னையில் ரெண்டுத்துலையுமே என்ன மாதிரியான படிப்புகள் இருக்குது சார்? ஸோ மதுரை சிப்பெட்டு அண்டு சென்னை சிப்பெட்டில் வந்து டிப்ளமா லெவல் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. டிப்ளமா இன் பிளாஸ்டிக் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பிளாஸ்டிக் மோல்டு மேக்கிங் டெக்னாலஜி. ஸோ நம்ம பிளாஸ்டிக்கு ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு மோல்டு வேணும். அது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஓரியன்ட். ஸோ டிபிஎம்டின்னா டிப்ளமா இன் பிளாஸ்டிக் மோல்டு டெக்னாலஜி. அது மோல்டு எப்படி பண்ணுவாங்க, அது மெயின்லி மெக்கானிக்கல் ஓரியன்ட் கோர்ஸ். பிளாஸ்டிக் டெக்னாலஜியில் மெயின்லி மெட்டீரியல்ஸு அதெல்லாம் படிக்கலாம். பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸு, ரா மெட்டீரியல்ஸ் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, ரா மெட்டீரியல்ஸில் என்னென்ன காம்பவுண்டிங்னா, அதில் பிளாஸ்டிக்கு இண்டஸ்ட்ரியில் வந்த உடனே அப்படியே நம்ம மோல்டு பண்ண முடியாது. அதுலேருந்து காம்பவுண்டிங்கு, கலரன்ஸு, இந்த மாதிரி நிறைய அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் ரிலேட்டடு நிறைய விஷயங்கள் எல்லாமே டிபிடியில் படிக்க போகிறாங்க. ஸோ இது வந்து டிபிடி, டிபிஎம்டி 2 டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸு. அது இல்லாமல் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இருக்குது. போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் பிளாஸ்டிக்ஸ் ப்ராசஸிங் அண்ட் டெஸ்டிங். ஸோ பிளாஸ்டிக் கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு ப்ராசஸிங் சொல்லுவாங்க. டெஸ்டிங்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸில் இப்போ குவாலிட்டி கண்ட்ரோல், டெஸ்டிங் எல்லாமே தேவைப்பட்டு. ஸோ அதுக்காக இந்த கோர்ஸ் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து டிப்ளமாவுக்கு வந்து 10th வந்து எலிஜிபிலிட்டி, 10th பாஸ். ஓகே. ஸோ அப்புறமா தே ஹாவ் டு ரைட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். சிப்பெட்டில் அட்மிஷன் எடுக்கணும், 10வது முடிச்சாச்சுன்னா we have to write entrance examination. டிப்ளமோ கோர்சஸ் இப்போ சிப்பெட்டு இந்த இயருக்காக அட்மிஷன்ஸ்க்கு ஜூன் 9ஆம் தேதி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், 31ஆம் தேதி மே வந்து லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளைங். ஓகே. இப்போ 10th முடிச்சிட்டும் எக்ஸாம் எழுதுனா 12th முடிச்சிட்டும் ஸ்ட்ரைட்டாக டிப்ளமோ படிக்கலாமா சார்? 12th முடிச்சாச்சுன்னா லைக் அதர் இன்ஜினியரிங் நம்ம சிப்பெட் சென்னையில் பிடெக் இருக்குது, பிடெக் பிளாஸ்டிக் டெக்னாலஜி, அதில் போகலாம். இல்லைன்னா டிப்ளமாவே படிக்கலாம்னா செகண்ட் இயரில் டேரெக்டாக என்ட்ரி கிடைக்கும். 2 இயர்ஸ்லானே முடிச்சலாம். ஓகே, செகண்ட் இயர் டேரெக்டாக என்ட்ரி இருக்கும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும்னு சொன்னீங்க. அதுக்கு எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது? ஏன்னா 10th முடிச்சுட்டு வர்றதுனால அவங்களுக்கு ஒரு ஐடியா. என்ட்ரன்ஸ் வந்து பேசிக்காக இருக்கும் மேடம். அது என்னென்னா மேத்மெட்டிக்ஸு சிம்பிள் பேசிக் லெவல், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ், ஆப்டிடியூட், லைக் ஜென்ரல் சிம்பிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். அதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். 31ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. ஸோ 9ஆம் தேதி ஜூன் 9th என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஓகே.
சார் ஆனால் அப்போது நிறைய படிப்புகள் இருக்குது, தொழிற்சார் படிப்புகளே ஏராளமானது இருக்குது. இது இல்லாமல் புதுசாக டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட கோர்சஸ் எல்லாமே வருது சார். ஆனால் பிளாஸ்டிக் டெக்னாலஜி, இந்த பிளாஸ்டிக் துறை சார்ந்த படிப்புகளை ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் தேர்வு செய்யணும்? இன்னும் மக்கள்கிட்ட இதற்கான விழிப்புணர்வு அவேர்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சிபெட் இஸ் ட்ரை நிறைய ட்ரை பண்ணுறாங்க. வி வாண்ட் டு நிறைய காலேஜஸ் கிட்ட போய் ஸ்கூல்ஸு, கேவி ஸ்கூல்ஸ் இருக்காங்க, கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ஸ், அந்த மாதிரி ஸ்கூல்ஸில் போயின்னு அவேர்னஸ்ஸு லெக்சர்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க நம்ம ஃபேக்கல்ட்டி. ஓகே சார், இது இல்லாமல் இப்போ மற்ற கல்லூரிகளில் இப்போ சிபெட் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே இருக்கக்கூடிய கல்லூரி, ஆனால் இது இல்லாமல் ப்ரைவேட் காலேஜஸ்லையுமே இது போன்ற படிப்புகள் கொடுக்குறாங்களா சார்? ப்ரைவேட் காலேஜஸில் டிப்ளமா வந்து இப்போ ஒரு விருதுநகரில் ஒரு பாலிடெக்னிக் காலேஜில் இருக்குது. அதுதான் ஐ திங்க் அது மட்டும் தான் இருக்குது டிப்ளமா பிளாஸ்டிக் டெக்னாலஜி. அது எல்லாமே இப்போ கவர்மெண்ட் தரமணியில் கவர்மெண்ட் பாலிடெக்னிக், அங்கே வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் பாலிமர் சயின்ஸு, டிப்ளமா இன் பாலிமர் சயின்ஸ் சொல்லலாம். இட்ஸ் நாட் பாலிமர் இன்ஜினியரிங், பாலிமர் சயின்ஸு. பாலிமர்னால் இட் வில் பி, அதுலேருந்து எல்லாமே வரும், பிளாஸ்டிக்ஸ் வரும், ரப்பர் வரும், ரப்பர் டெக்னாலஜி. ஓகே, அதுதான் டிஃப்ரென்ஸ் பாலிமர் பிளாஸ்டிக். ஓகே, ஸோ சிபெட் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி நம்ம சிபெட் வந்து எக்ஸ்பர்டைஸ் இன் பிளாஸ்டிக் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட். ஓகே ஓகே. இப்போ டிப்ளமா கோர்சஸ் இப்போ 3 வருஷம் படிக்கிறாங்க அப்படின்னா பிடெக் வந்து 4 ஆண்டு படிப்புகளா சார்? இந்த ரெண்டுத்துலையுமே என்ன படிப்பாங்க சார், என்ன டிஃப்ரென்ஸ்? டிப்ளமா லெவல்லேருந்து அந்த கரிக்குலம் சிலபஸ்ஸு அது 10th பாஸ் ஆகி டிப்ளமாவில் மற்ற டிப்ளமாவில் எப்படி படிப்பாங்க அந்த லெவலில் தான் இருக்கும். ஸோ பிடெக் வந்து ஆச்சுன்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் எக்ஸ்போஜர் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறமா ஃபஸ்ட் இயர் காமன் இன்ஜினியரிங், எல்லா இன்ஜினியரிங்கும் படிப்பலாம் அங்கே. பேசிக் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர்ஸ் லைக் பைத்தான், இது எல்லாமே ஃபஸ்ட் இயர் என்ன ஆல் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸில் என்ன படிப்பாங்க எல்லாமே இங்கே பிளாஸ்டிக் டெக்னாலஜி ஃபஸ்ட் இயர் காமனாக இருக்கும். செகண்ட் இயர்லேருந்து அந்த சிலபஸ்ஸு கரிக்குலம் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். ஓகே பிடெக். ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. ஓகே, உங்களுடைய பேர் என்ன, உங்களுடைய சந்தேகத்தையும் கேட்கலாம். குட் ஈவினிங் மேடம், என் பேர் நான் ராயப்பேட்டாலேருந்து பேசுகிறேன், சென்னையிலேருந்து. ஓகே சார். என் பையன் வந்து இப்போ தான் இது +2 பாஸ் பண்ணிட்டு 62% எடுத்திருக்காரு சிபிஎஸ்சியில். ஓகே, அவர் வந்து பயோமெடிக்கலுக்காக ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அவர் கொஞ்சம் மேக்ஸில் வீக்காக இருக்காரு. சார் உங்களுடைய கேள்வியை மீண்டும் ஒரு முறை தெளிவாக கேளுங்க. +2 முடிச்சிருக்காங்க பையன், அடுத்தது +2 முடிச்சிருக்காரு, சிபிஎஸ்சியில் +2 முடிச்சிருக்காரு, 62%. ஓகே சார். ஆனால் அவர் வந்து பயோமெடிக்கல் எடுத்திருக்காரு, ஆனால் மேக்ஸில் கொஞ்சம் அவ்வளோவா இதுவாக இல்லை. ஓகே, இதில் சேர்க்கலாம்னு சொல்லி சார் இன்னைக்கு வந்து பிளாஸ்டிக் டெக்னாலஜி இது சார்ந்து இருக்கக்கூடிய படிப்புகள், வேலை வாய்ப்புகளுக்கான ஆலோசனைகள் தான் வழங்கப்படுது. அது குறித்த சந்தேகங்கள் இருந்தால் மாணவர்கள், பெற்றோர்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களுக்கான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த நேயர் இணைஞ்சிருக்கீங்க சார், உங்களுடைய பேர் என்ன, உங்க சந்தேகம் என்ன? மதுரை மாவட்டம் திருமங்கலத்துலேருந்து சுந்தரராஜன் பேசுறேங்க மேடம். ஓகே சார், சொல்லுங்க சார். பையன் வந்து +2ல டிஸ்கன்டினியூ பண்ணியிருக்காப்ல. ஓகே, 10th மூலியமா இந்த இதுல சேர்க்கலாமா மேடம்? 10th மூலியமா இதுல சேர்க்கலாமான்னு கேக்குறீங்களா சார்? ஆமா, 10th படிச்சு 10th சர்டிஃபிகேட் வச்சு சேர்க்கலாமா? 12th என்ன மதிப்பெண் வாங்கியிருக்காங்க சார்? 12th படிக்கல மேடம், 10th தான் 336 மார்க் எடுத்திருந்தாப்ல. 336 மதிப்பெண் எடுத்திருக்காங்க 10th. ஆமாங்க மேடம். ஓகே சார், கேள்வி என்னன்னா 12th கம்ப்ளீட் பண்ணல பையன். பண்ணல. ஆமா, சேரலாம். இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கிங்க. 31ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. அட்ரஸ் சார் சொல்லுங்க. இதுக்கு வருஷம் எவ்வளோ சார் செலவாக வரும்? எவ்வளோ ஃபீஸ் இருக்கும்னு கேட்குறாங்க சார். ஃபீஸ் வந்து 18,000லேருந்து 20,000 வரைக்கும் இருக்கும் ஒரு செமிஸ்டருக்கு, 6 மாதத்துக்கு. ஓகே சார், ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரி ஏதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கும். என்ன மாதிரியான எல்லாம் லைக் மற்ற படிப்புக்காக என்ன ஸ்காலர்ஷிப் இருக்குது, SC/ST ஸ்காலர்ஷிப்பு, மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப்பு, அந்த ஸ்காலர்ஷிப் எல்லாமே நம்ம இன்ஸ்டிடியூட் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, மற்றொரு நேயர் இணைஞ்சிருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். படிச்சா என்ன ஆகலாம் சார்? உங்க சந்தேகத்தை மீண்டும் ஒரு முறை தெளிவா கேளுங்க. பிடெக் படிச்சா என்ன ஆகலாம்? பிஇ படிச்சா என்ன ஆகலாம்னு கேக்குறீங்களா? பிடெக். பிசிஏவா பிஏமா? பிடெக் மேம். பிடெக் பிளாஸ்டிக் டெக்னாலஜி தானே கேக்குறீங்க? எஸ் மேம். பிடெக் பிளாஸ்டிக் டெக்னாலஜி படிச்சா
என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு கேக்குறாங்க. ஓகே நான் புரிஞ்சுது. ஸோ பிடெக் பிளாஸ்டிக் டெக்னாலஜி முடிச்சவங்களுக்கு மெயின்லி இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் ஜாப் கிடைக்கும் மேடம். லைக் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருக்குது, அதே மாதிரி நிறைய பிளாஸ்டிக் காம்பனண்ட்டு டயர் 1 இண்டஸ்ட்ரி இருக்குது. ஆட்டோமொபைல்னால் ஒரு கார் மேனுஃபேக்சரில் வந்து இப்போ சென்னையில் வந்து நிறைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இப்போ இந்தியாவிலன்னே பார்த்தா கிட்டத்தட்ட 40% ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஓகே. லைக் ஹுண்டை, BMW, பஜாஜ், மஹிந்திரா TVS அண்ட் மஹிந்திரா, அது எல்லாமே நிறைய ட்ரக்ஸ் லைக் டைம்லர், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. காட்டர்பில்லர், டாஃபே, ஆல் ஆட்டோமொபைல், 2-வீலர் ஆட்டோமொபைல்ஸு as well as 4-வீலரு ரெண்டுமே நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதனால தான் சென்னை ஏசியாஸ் டெட்ராய்ட் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நிறைய பிளாஸ்டிக்ஸ் ஆட்டோமொபைலில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இருக்குங்க. அவர் 4th இயர் முடிக்க முன்னாடியே ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இணைஞ்சிருக்கீங்க, உங்களுடைய பேர் என்ன, உங்களுடைய சந்தேகம் என்ன? ஹலோ ஹலோ சார், வணக்கம். உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. நான் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன். சரி. என்னுடைய தம்பி பையன் 10th பாஸ் பண்ணியிருக்காப்புல. ஓகே சார். அவர் டிப்ளமோ சேரலான்னு ஐடியா இருக்கு. ம். அதுதான் அந்த என்ட்ரன்ஸ் எழுதணும்னு சால் சொல்லியிருக்காரு. ஹலோ. என்ட்ரன்ஸ் வந்து ஒரு சிம்பிள் பேசிக் என்ட்ரன்ஸ் தான். மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி பேசிக்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க என்ட்ரன்ஸில். 10th சப்ஜெக்ட் தானா சார்? 10th சப்ஜெக்ட் ஓரியன்டா தான் இருக்கும். அப் டு 10th. ஓகே சார். சார் இப்போ +2 வந்து படிச்சு முடிக்காம இன்கம்ப்ளீட் பண்றாங்கல்ல சார், இப்போ ஆர் +2 எழுதி அதுல தேர்ச்சி பெறாத மாணவர்கள் கூட இந்த 10th மார்க் வச்சு சேர முடியுமா? 10th மார்க் வச்சு சேரலாம், தாராளமாக சேரலாம். ஓகே. மற்றும் ஒரு காலர் இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்க சந்தேகத்தை கேளுங்க. மேடம் வணக்கம் சார், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம் சார். ஓகே மேடம். ஓகே மேடம், நான் பாண்டிச்சேரியிலிருந்து பேசுறேன் மேடம். ஓகே. ஹலோ சார், இணைப்பில் இருக்கீங்க சார், தொடர்ச்சியா உங்க சந்தேகத்தை கேளுங்க. ஓகே நான் பாண்டிச்சேரி. நான் பொண்ணு வந்து 12th ஃபெயிலு. சரி. இப்போ நான் டிவியில் இதை பார்த்தேன் நான். சரி, இந்த பிளாஸ்டிக் சர்ச்சையை பற்றி. சரிங்க சார். நீங்கள் என்ன சொன்னீங்க சார் மேடம்? சென்னை மதுரை சொல்கிறீங்க, கிளைக்குன்றீங்க. பாண்டிச்சேரியில் இருக்கா மேடம்? பாண்டிச்சேரியில் ஏதாவது இருக்கா கேட்குறாங்க சார். பாண்டிச்சேரி கிட்டதான் சென்னைக்கு. பாண்டிச்சேரியில் சிப்பெட் இல்லையே, சென்னையில் இருக்குது சிப்பெட்டு. அப்புறம் மதுரையில் சேர்த்துக்கலாம். ஓகே சார். சார் இப்போ அப்ளை பண்ணிக்கிங்க சார். இப்போ சென்னை இல்லாமல் இப்போ அதர் ஸ்டேட்னா எந்த ஸ்டேட் சார் இருக்கு சிப்பெட் மாணவர்கள் படிக்கிறதுக்கு? ஓகே. சிப்பெட் வந்து ஒரு பேன் இண்டியா இன்ஸ்டிடியூட்டு. 1968 ஃபஸ்ட்டு சென்டர் சென்னையில் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா 1980 நிறைய இன்ஸ்டிடியூட்ஸு அந்தந்த ஸ்டேட்டில் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தா எல்லா ஸ்டேட்லும் ஒரு சிப்பெட் கண்டிப்பாக இருக்கும். ஆல்மோஸ்ட் 46 சிப்பெட் சென்டர்ஸ் இருக்குது. ஓகே சார். ஸோ இப்போ நம்ம சவுத் இந்தியாவில் பார்த்தாச்சுன்னா சென்னை, மதுரை, ஆந்திர பிரதேஷ், விஜயவாடாவில் இருக்குது சிப்பெட்டு. அதே மாதிரி இப்போ கர்நாடகா யூ கேன் சி பெங்களூரில் ஒரு சிப்பெட் இருக்குது. அப்புறமா மைசூர் சிப்பெட்டில் டிப்ளமா இருக்குது. ஓகே சார். ஸோ கொச்சி, கேரளா போனால் கொச்சியில் இருக்குது. ஸோ சவுத் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லையும் சிப்பெட் இருக்குது. ஓகே சார். ஒரு காலர் இணைஞ்சிருக்கீங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன கேட்கலாம். இணைப்பில் இருக்கீங்க, உங்க சந்தேகத்தை கேளுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேம். என் பேர் நிஷா, நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். எங்கள் பொண்ணு வந்து இப்போ 10th +2ல வந்துட்டு 400 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இது மதுரையில் இந்த காலேஜ் எங்கே இருக்குது நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா சார்? மதுரையில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 12th முடிச்சிருக்காங்கன்னா அவங்க டிப்ளமா இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக பிடெக்கே சேர்ந்துக்கலாம்ல? 12th முடிச்சா டிப்ளமா செகண்ட் இயரில் சேரலாம். ஓகே சார். இல்லைன்னா உங்களுக்கு பிடெக்கே படிக்கணும்னா பிடெக் சென்னையில் தான் படிக்கணும். அப்போ பிடெக் போகிறாங்க அப்படின்னா அதுக்கு தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. என்ட்ரன்ஸ் அது வந்து +2 மார்க்ஸ் கட் ஆஃப் மார்க்ஸ் வச்சுட்டு அண்ணா யூனிவர்சிட்டி தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் TNEA 2024 டோட் மூலமாக வரணும். சார் இப்போ கட் ஆஃப் மார்க் அப்படின்னு சொன்னீங்க, என்னென்ன சப்ஜெக்ட்லாம் சார் எடுத்துப்பாங்க? ஃபிசிக்ஸ், மேத்ஸ், கெமிஸ்ட்ரி, மற்ற கோர்ஸ்க்கு எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுவாங்க அதே மாதிரி சேம். ஓகே சார். ஆனால் அது சேம் டோட்டில் இப்போ TNEAல அப்ளை பண்ணாச்சுன்னா நீங்கள் பிடெக் அட்மிஷன் எடுக்கலாம். ஓகே சார். சிராஜ், சிவபிரகாஷ் இணைஞ்சிருக்கீங்க. சிவபிரகாஷ், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம்மா. ஐயாவுக்கு வணக்கம். அதாவது என்னுடைய பேத்தி வந்து +2 படித்தாங்க. 600க்கு 500 மார்க் எடுத்துக்கிறாங்க.
இவங்க வந்து இந்த டெக்னாலஜி படிக்கிறதுக்கு தகுதி வந்து இருக்கான்னு கேட்குறேன். 500 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க சார். இந்த படிப்புகளை படிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக படிக்கலாம். 500 சார். இப்போ பிடெக் எம்டெக்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நான் யூஜியில் வேற எந்த கோர்ஸ் படிச்சுட்டுனாலும் என்னால் போய் எம்டெக் படிக்க முடியுமா பிளாஸ்டிக் டெக்னாலஜி? இல்லை நான் யூஜியில் பிடெக் படிச்சுனால படிக்க முடியுமா? ஸோ இப்போ பிளாஸ்டிக் டெக்னாலஜி ரிலேட்டடாக எந்த யூஜி படித்தாலும் லைக் பிடெக் கெமிக்கல், பிஇ ஆர் பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங்கு எலிஜிபிலிட்டி உண்டு. தென் மெக்கானிக்கல் படித்தா எலிஜிபிலிட்டி உண்டு. ஓகே, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்தா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேர்க்கலாம், ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி சேர்க்கலாம், அதே மாதிரி மேனுஃபேக்சரிங். ஓகே, இப்போ டிப்ளமா கோர்சஸ்லாம் சார் எந்த கோர்ஸ் படிச்சுட்டு வந்தால் இவங்க வந்து பிஇ பிடெக் படிக்க முடியும்? டிப்ளமா கோர்சஸ் வந்து இப்போ பிளாஸ்டிக் டெக்னாலஜி சிபெட்டில் இருக்குது, பிளாஸ்டிக் பண்ண டிபிஎம்டி படிக்கலாம், இல்லைன்னா டிஎம்இ டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங் எல்லாரும் செகண்ட் இயரில் பிடெக் செகண்ட் இயரில் எலிஜிபிலிட்டி இருக்குது, லேட்டரல் என்ட்ரி. ஓகே சார். அது இன்னும் ஆரம்பிக்கல, இன்னும் அடுத்த மாதத்துலேருந்து ஆரம்பிப்போம். மாணவர்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுப்பதற்காக சிப்பெட் கல்லூரியின் முதல்வர் திரு சையத் அமனுல்லா நம்ம கூட அரங்கத்தில் இருக்கிறாங்க. சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. பர்வீன் சுல்தானா இணைஞ்சிருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். குட் ஈவினிங். 10th முடிச்சுட்டு இந்த துறைக்குள்ள வர்றது பெட்டரா இல்ல 12th முடிச்சுட்டு வர்றது பெட்டரான்ற ஒரு விஷயம். எலிஜிபிலிட்டி எவ்வளவு பர்சன்டேஜ் மார்க் வேணும்ன்றதும் தெரிஞ்சுக்கணும். இதுல பிளாஸ்டிக் தொழில்நுட்பத்துல ஏதாச்சும் ஸ்பெஷல் ஸ்ட்ரீம், எந்த ஸ்ட்ரீம் எடுத்தா பெட்டரா இருக்கும் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப உதவியா இருக்கும். புரிஞ்சது. எலிஜிபிலிட்டி 45% இருக்கணும், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. இது வந்து 10th முடிச்சுட்டு போனாலும் 12th முடிச்சுட்டு போனாலும் சேம் தானா சார்? 12th முடிச்சுட்டு போனால் உங்களுக்கு ஒரு வருஷம் மிச்சமாகும். செகண்ட் இயரில் டைரெக்டாக அட்மிஷன் எடுக்கலாம், டிப்ளமா செகண்ட் இயரில் எடுக்கலாம். ஓகே, லைக் இப்போ பிடெக்கில் லேட்டரல் என்ட்ரி செகண்ட் இயர் அட்மிஷன் இருக்குல்ல, அதே மாதிரி டிப்ளமா ஃபஸ்ட் இயர் படிக்க தேவையில்லை. 12th முடிச்சாச்சுன்னா நேராக போய் செகண்ட் இயரில் ஜாயின் பண்ணலாம். ஓகே சார். மற்றொரு காலர் இணைஞ்சிருக்கீங்க, அப்துல் மஜீத், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். தருமபுரியிலிருந்து பேசுறேங்க. எங்க பாப்பா 424 மதிப்பெண் எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து பிஇ இப்போ இந்த பிளாஸ்டிக் டெக்னாலஜி மூலமா என்ன ஜாப் கிடைக்கும்? அதே மாதிரி வந்து கட் ஆஃப் வந்து 125 தான் எடுத்துக்கிறாங்க. இது எலிஜிபிளா படிக்கிறதுக்கு? கட் ஆஃப் மதிப்பெண் அப்படின்னா இப்போ லாஸ்ட் இயர் எவ்வளோ சார் இருந்தது, இந்த இயர் எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்கு? கட் ஆஃப் மதிப்பெண் இவங்க வந்து 125 எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்சம் டவுட் தான் கிடைக்கிறதுக்கு, பட் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், அதில் பெரிய சான்ஸ் எடுக்கலாம், நோ ப்ராப்ளம். நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. டிஎன்இ இப்போ அட்மிஷன்ஸ்க்காக ஓப்பனாக இருக்குது அப்ளிகேஷனு, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பிடெக் பிளாஸ்டிக் டெக்னாலஜிக்காக. சார், அதே போல் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிடெக் பிளாஸ்டிக் டெக்னாலஜி நான் படிக்கிறேன் அப்படின்னா என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க சார். இப்போ கேம்பஸ் இன்டர்வியூஸு, கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணுறாங்க சிபெட் சென்னை கேம்பஸில். எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம்? கம்பெனிஸ் இப்போ பார்த்தா நீங்கள் பிளாஸ்டிக்ஸ் ரிலேட்டட் கம்பெனிஸ் நிறைய, இப்போ ஃபர்னிச்சர் கம்பெனிஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் நீல்கமல், சுப்ரீம். பிளாஸ்டிக் பொருள் நாட் ஓன்லி ஆட்டோமொபைல்னு ஒரு செக்டர் அதான். ஓகே. ஸோ அது இல்லாமல் நிறைய டொமஸ்டிக் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இல்லைன்னா நிறைய இப்போ சில டைம் என்னென்னா டயர் கம்பெனின்னு எடுப்பாங்க. ஸோ நிறைய டயர் மேனுஃபேக்சரர்ஸ் இங்கே இருக்காங்க, லைக் அப்போலோ டயர்ஸு. இல்லைன்னா பிளாஸ்டிக் ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண கம்பெனிஸ் லைக் ரிலையன்ஸே நம்ம எவ்ரி இயர் 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் அவர் ரிலையன்ஸில் எடுக்கிறாங்க. ஓகே, நிறைய செக்டார்ஸில் வந்து இதுக்கான வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க சார். ரா மெட்டீரியல் செக்டார், கன்வர்ஷன், டொமஸ்டிக் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி, இல்லைன்னா ஆட்டோமொபைல் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி. இது மெயின்லி இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் ஜாப்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ க்ரோத்னு நல்லா இருக்கும். ஓகே சார். இப்போ கன்னியாகுமரியில் +2 முடித்த மாணவர்கள் இந்த துறை சார்ந்த படிப்புகள் தொடர்பான சில சந்தேகங்களை கேட்டிருக்காங்க, அது என்னன்னு பார்த்துடலாம். பிளாஸ்டிக் டெக்னாலஜியில் என்னென்ன படிப்புகள் இருக்குது, இது எந்தெந்த கல்லூரிகள் எல்லாம் வழங்கப்படுகிறது, இது நுழைத்தேர்வு இருக்கிறதா, நுழைத்தேர்வு இருக்கிறதா, அதுக்கு எப்படி தயாராகணும்? அதிகமாக டிப்ளமோ கோர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் 12th முடிச்சுட்டேன், நேரடியாக டிப்ளமோ கோர்ஸ் படிக்கலாமா? என்ன கோர்சஸ்லாம் இருக்குது, அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டிலாம் நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. இப்போ இண்டஸ்ட்ரியல் வெப்சைட்லேருந்து இருக்குது, www.cipet.gov.in. நம்ம வெப்சைட் விசிட் பண்ணாலே எல்லா கோர்சஸ்ஸு, எந்தெந்த சிப்பெட்டு, எந்த ஸ்டேட்டில் என்ன சிப்பெட் இருக்குது, எந்த சிப்பெட்ஸில் டிப்ளமோ ப்ரோக்ராம் இருக்குது. பிடெக் வந்து ஒரு 5 சிப்பெட்டில் பிடெக் ப்ரோக்ராமு மெக்கானிக்கல் பிளாஸ்டிக் டெக்னாலஜி படிக்கலாம். லைக் சிப்பெட் அகமதாபாத், சிப்பெட் புவனேஸ்வர், சிப்பெட் சென்னை,
சிபெட் லக்னோ, ஜெய்ப்பூர், இந்த மாதிரி 46 சென்டர்லன்னு பிடெக் கிடையாது. ஸோ சில சென்டரில் பிடெக் இருக்குது. அது வந்து ஐபிடி சொல்லுவாங்க, இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல்ஸ் டெக்னாலஜி. அதே மாதிரி லைக் மதுரையில் இருக்க சிபெட் வந்து சிஎஸ்டிஎஸ் சொல்லலாம். ஸோ அங்கே வந்து டிப்ளமா மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் வெப்சைட் விசிட் பண்ணாலே நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ டிப்ளமாக்காக அட்மிஷன் எடுக்கணும்னா 31ஆம் தேதி லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறது. ஓகே சார். இதுக்கு வந்து இதில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இருக்கா? டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ் இல்லை மேடம். இதுக்குன்னா பிளாஸ்டிக் டெக்னாலஜி நிறைய ப்ராக்டிகல்ஸ் இருக்கும். லைக் பிளாஸ்டிக் மோல்டிங்கு அந்த மாதிரி. ஸோ டெஸ்டிங்கு. ஸோ அதனால டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் என்கரேஜ் பண்ணுறது இல்லை. டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் டிப்ளமா, பிடெக் அது மாதிரி கிடையாது. ஓகே சார். ஸோ மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இந்த துறையை பொறுத்த வரைக்கும். இப்போ இன்டர்ன்ஷிப்லாம் போகிறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த தொழிற்சாலைகளுக்கு போவாங்க, எந்த ஃபேக்ட்ரிஸ்க்கெலாம் போவாங்க, எவ்வளவு இப்போ 1 மந்த்தா 2 மந்த்தா எவ்வளோ நாள் இன்டர்ன்ஷிப் பண்ணுவாங்க சார்? இன்டர்ன்ஷிப் ஜெனரலாக 3 வீக்ஸ்லேருந்து 1 மந்த் வரைக்கும் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ எல்லா பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி லைக் பிளாஸ்டிக் இப்போ ஹெச்டிபி பைப், ஸோ வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக ஹெச்டிபி பைப் இண்டஸ்ட்ரி இருக்குது, பிவிசி பைப் இண்டஸ்ட்ரி இருக்குது. இந்த மாதிரி பைப் இண்டஸ்ட்ரியில் போகலாம். ஸோ பிளாஸ்டிக் ரிலேட்டடாக எந்த இண்டஸ்ட்ரி இருந்தாலும் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஒரு 3 வீக்ஸ் கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் ஆகிட்டான். ஸோ இன்டர்ன்ஷிப்புக்கு போவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே சார். இப்போ இதில் பிடெக் பிளாஸ்டிக் டெக்னாலஜியும் இருக்குது, பிஇ பிளாஸ்டிக் டெக்னாலஜியும் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ரெண்டுத்துலையுமே என்ன படிப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ்? இல்லை, பிஇ பிளாஸ்டிக் டெக்னாலஜி கிடையாது, பிஇ மேனுஃபேக்சரிங். ஓகே, பிஇ மேனுஃபேக்சரிங். அதில் என்ன படிப்பாங்க சார்? பிஇ மேனுஃபேக்சரிங் வந்து இட் ரிலேட்டட் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ பிளாஸ்டிக்கு கன்வர்ஷன் பண்ணணும்னா அதுக்கு ஒரு மோல்டு மேனுஃபேக்சர் பண்ணணும். அது எல்லாமே இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ பிஇ மேனுஃபேக்சரிங்னா எல்லா மெக்கானிக்கல் கோர்ஸை எப்படி படிப்பாங்க அதே மாதிரி இருக்கும் சிலபஸ்ஸு. கொஞ்சம் மேக்ஸிமமாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் தெர்மல் லேப்ஸு, தெர்மல் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இல்லைனா மோரலெஸ் பிஇ மேனுஃபேக்சரிங்கு ப்ரொடக்ஷன் மாதிரி இருக்கும், ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி. ஓகே சார். இந்த பிளாஸ்டிக் டெக்னாலஜி தொடர்பாக என்னென்ன படிப்புகள்லாம் இருக்குது, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்வளோ செக்டார்ஸில் இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குன்னு பல்வேறு தகவல்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார். நன்றி. தேங்க்யூ. மீண்டும் நாளை சந்திக்கலாம். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.